குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஊரக வளர்ச்சித்துறையில் ஈப்பு ஓட்டுநர் சம்பள விவரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சம்பள விவரம் அவருடைய பணி விவரத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ ஈப்பு ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் நிலை 8ல் வச்சுருக்காங்க. சரிங்களா? 19,500 டு 71,900. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது குரூப் 4ல் ஜூனியர் அசிஸ்டன்ட் எழுதி போகிறாங்களே, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஓஓ இவங்களுடைய ஸ்கேலுடைய அளவுக்கு இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த அடிப்படை ஊதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19,500 அப்படிங்கிறதுனால இவங்களுடைய அகவலைப்படி 55% 10,725 ரூபாய் டிஆர்எஸ் அலவன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டு வாடகைப்படி வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 800 ரூபாய் கிடைக்கும். மருத்துவப்படி வந்து மெடிக்கல் அலவன்ஸ் வந்து 300 ரூபாய் கிடைக்கும். எஃப்டிஏ ஃபிக்ஸ்டு ட்ராவல் அலவன்ஸ் வந்து 750 ரூபா கிடைக்கும். ஸோ டோட்டலாக இவங்களுடைய ஊதிய விவரம் வந்து பார்த்திங்கன்னா 32,075 ரூபா. எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி கட்டாய பிடித்தம் வந்து சிபிஎஸ் வந்து கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம். சிபிஎஸ் வந்து 10% அடிப்படை ஊதியமும் அகவிலைப்படி ரெண்டையும் சேர்ந்து அதோட கூடுதலில் வந்து 10% பிடிப்பாங்க. அது 3,023 ரூபா வருது. புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் NHIS நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதுக்கு வந்து 300 ரூபா. SPF ஸ்பெஷல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் 2000 அப்படிங்கிறதுல ஒரு 70 ரூபா பிடிக்கிறாங்க. அப்புறம் குடும்ப நலநிதி வந்து ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் வந்து 110 ரூபா பிடிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கட்டாய பிடித்தம் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னா 3,503 ரூபா போயிடும். ஈப்பு ஓட்டுநராக ஒரு நபர் வந்து முதல் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல் மாத சம்பளம் மொத்த தொகை 32,075லேருந்து மொத்த கட்டாய பிடித்தம் 3,503 ரூபா மைனஸ் பண்ணிட்டோம்னா நிகர ஊதியம் வந்து அவங்களுக்கு 28,572 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் 1லேருந்து இவங்களுக்கு சம்பளம் வந்து வரவு வைக்கப்படும். இவங்க சம்பள சீட்டில் கையெழுத்திடுபவர் வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ தான், வட்டார வளர்ச்சி அலுவலர். இவங்களுடைய பணி நியமன அதிகாரி வந்து மாவட்ட ஆட்சியர் தான் வந்து பணி நியமன அதிகாரி. சரிங்களா? ஸோ இவங்க இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இவங்களுடைய கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சின்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும். லைசன்ஸ் வந்து லைவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே இவங்க ஓட்டுநர் பணியில் 5 ஆண்டுகளுக்கு வந்து குறையாமல் அவங்க வந்து முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய தகுதி. இவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறதுலாம் வந்து இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க நம்ம விசாரித்ததில். அவங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா தேர்வு நிலை, சிறப்பு நிலை அப்படிங்கிற மாதிரி அந்த அந்தஸ்து மட்டும் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேர்வு நிலை அப்படின்னா இப்போ ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து அதில் இருக்காங்க அப்படின்னா தேர்வு நிலை, 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து அதில் இருக்காங்க அப்படின்னா சிறப்பு நிலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்களுடைய சம்பளம் வந்து இந்த மாதிரி போகும்பொழுது என்னென்னா ஒரே கேடரில் இருக்கும் பொழுது அவங்க அதோட ஹையர் அத்தாரிட்டிஸ் அவங்க பிடிஓ லெவலில் கூட அவங்க வாங்குகிற சம்பளம் லெவலில் கூட இவங்க வாங்குவாங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து இதுதான் இவங்களுடைய ஸ்பெஷல். பதவி உயர்வுன்னு கிடையாது. பட் அவங்களுடைய அந்தஸ்தை மட்டும் தேர்வு நிலை, சிறப்பு நிலைன்னு மாற்றி வச்சுக்கிறாங்க. ஏற்கனவே வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஊரக வளர்ச்சித்துறையில் ஊராட்சி செயலர், அலுவலக உதவியாளர், பதிவரை எழுத்தர் அந்த மாதிரி அவங்களுடைய சம்பளம்லாம் போட்டிருக்கோம். கிராம உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், அங்கன்வாடி பணியாளர் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம முதல் மாத சம்பளம் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். அதே வகையிலே இப்போ ஈப்பு ஓட்டுநருக்கும் இதை நம்ம டீட்டெயில் சொல்லியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல் முறையாக அதை பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மற்ற வீடியோஸும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.